என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ பிரச்சனை, என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ கஷ்டம், என்னுடைய வாழ்க்கையில் ஏன் என்னால் முன்னேற முடியல, நான் இவ்வளோ நாளை வந்து படிச்சுட்டு இருக்கேன், ட்ரை பண்ணிருக்கேன், அந்த எக்ஸாம் என்னால் ஏன் கிளியர் பண்ண முடியல, நான் இவ்வளோ இன்டர்வியூஸ் போய் எனக்கு வந்து ஒரு கரெக்டான வேலை கிடைக்கல ஏன் அப்படின்னு நம்ம நிறைய நேரத்தில் நம்ம வந்து கொஸ்டின் பண்ணுவோம். நிறைய நேரத்தில் நம்ம வந்து காடை கொஸ்டின் பண்ணுவோம். நம்ம சொல்லுவோம், என்ன கடவுளுக்கு வந்து என் மேலே இறக்கமே இல்லையா, நான் இப்படியே தான் வாழ்ந்துட்டு போகணுமா அப்படின்னு. இந்த வெளியில் ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட நான் வந்து கேட்குறேன், நம்ம விட வேண்டிய காரியத்தை வந்து விட்டுருக்குறோமா? பாருங்கள், காட் வந்து அந்த ஒரு கிஃப்டை உங்கள்கிட்ட வந்து கொடுக்க ரெடியாக இருக்கிறாரு, அந்த பிளெஸ்ஸிங்கை கொடுக்க ரெடியாக இருக்கிறாரு. ஆனால் நம்ம கையில் என்ன இருக்குது? நிறைய பாவங்கள் இருக்குது. நம்ம கையில் நம்ம விட வேண்டிய காரியங்கள் இருக்குது. ஸோ நம்முடைய பிளெஸ்ஸிங்கை பிளாக் பண்ணுற சில காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குது. அந்த காரியத்தை நம்ம வெளியே போட்டால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க ரெடியாக இருக்கிறாரு. இஃப் யூ நீட் அ பிளெஸிங், உங்களுக்கு ஆசீர்வாதம் வரணும்னா முதலாவதாக விட வேண்டிய காரியத்தை விடுங்க. நம்ம வந்து காடை கொஸ்டின் பண்ணுறோம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு நீங்கள் தான் ஒரு தடையாக இருக்கீங்க. உங்களுடைய பிளெஸிங்க்கு நீங்கள் தான் வந்து ஒரு தடையாக இருக்கீங்க. கம் அவுட் ஆஃப் தட். கம் அவுட் ஆஃப் யுவர் ஓல்டு சின். கம் அவுட் ஆஃப் யுவர் ஹர்டில். அதை தாண்டுங்க. அப்போ தான் வந்து உங்களை வந்து காட் பிளஸ் பண்ணுவார். இந்த பாவத்தில் இருந்தெல்லாம் கர்த்தர் வந்து உங்களை விடுதலை ஆக்கிட்டார். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? மீண்டும் அதே பாவத்திற்கு போகிறோம். இதனாலே நம்மளுடைய ஆசீர்வாதம், நம்மளுடைய பிளெஸ்ஸிங் தடைப்படுறது. ஸோ இந்த நாளில் நம்ம எல்லாம் இப்போ கண்ணில் முடி நம்ம வந்து ஜெபிக்க போகிறோம். அந்த தடையை நம்ம வந்து அகற்ற போகிறோம். நம்மளுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற பிளெஸ்ஸிங்கை ரிசீவ் பண்ண போகிறோம். ஸோ எல்லோரும் இப்போ கண்ணில் மூடுவோமா? கிருபை நல்ல ஆண்டவரே சப்பா, இந்த வெளியிலையும் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நிறைய பேர் ஆண்டவரே நிறைய பிரச்சனையில் இருக்காங்க, கஷ்டங்கள் இருக்காங்க ஆண்டவரே. இந்த வெளியிலையும் ஆண்டவரே சப்பா, முதலாவதாக ஆண்டவரே அவங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளை கர்த்தர் நீர் மாற்றும் ஆண்டவரே. எல்லா ப்ராப்ளம்ஸை கர்த்தர் நீர் மாற்றும். அதே போல் ஆண்டவரே அவங்களுடைய ஆண்டவரே அந்த பாவத்தில் இருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலை தாரும் ஆண்டவரே. ஏசப்பா, அவங்களுக்கு வந்து அந்த பிளெஸ்ஸிங் ரிசீவ் பண்ண முடியாமல் இருக்க அந்த ஒரு தடையை கர்த்தர் நீர் மாற்றும் ஆண்டவரே. அவங்களுக்குள்ளே இருந்து அகற்ற வேண்டிய காரியத்தை கர்த்தர் நீர் அவங்களுக்கு அந்த பலனை தந்து அதை அகற்றி போட கர்த்தர் நீர் உதவி செய்யும். உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீரை வழி நடத்தும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அகற்ற வேண்டிய காரியத்தை அகற்றுங்க. கர்த்தர் உங்களுக்கு பிளெஸ்ஸிங்கை கொடுக்க ரெடியாக இருக்கிறார். Life-changing videos. Subscribe to Megiddo Warriors. Follow us on Facebook and Instagram and contact us for prayers.